நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இந்த மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏ என்பவர் 75% வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் 50% வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை பின்னத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்து டைம் அண்ட் ஒர்க்கில் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் 75% வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு வேலை பார்த்தோம்னா ஒரு வேலை 100%. ஸோ அதில் 75% முடிக்கிறார். அப்போ முழு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா, ஸோ இந்த 75% எழுதும் 75 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணால் 3/4. ஸோ இந்த பின்னத்தை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பின்னத்து வேல்யூவை, இந்த பின்ன வேல்யூவை அப்படியே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 30 நாள் சொல்லியிருக்காங்க. 30 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில், அதாவது 3/4 இருக்குது. அப்போ 4/3 ரைட் பண்ணோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 10 10 இன்ட்டு 4 = 40. அப்போது ஏ முழு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். ஸோ இதே மாதிரி பி பாருங்க 50% வேலை தான் முடிக்கிறாரு. ஸோ அப்போ முழு வேலையை முடிக்க பி = 50% எழுதும் 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ என்ன பண்ணணும், எத்தனை நாள், 18 நாள். அப்போ 18 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸ் எழுதுனா 2/1. ஸோ 2 × 18 = 36. ஸோ பி பார்த்தோம்னா முழு வேலையை முடிக்க 36 நாள் ஆகும். இல்லைன்னா இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்க. பாதி வேலையை முடிக்கிறதுக்கு 50% வேலையை முடிக்கிறதுக்கு 18 நாள் ஆகுதுன்னா, அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு இன்ட்டு 2 போட்டியில் வந்துடும், 36 வந்துடும். அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்குதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏ முழு வேலை செய்ய 40 நாள் ஆகும். அதே மாதிரி பி முழு வேலை செய்ய 36 நாள் ஆகும். இது இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல அதாவது இது மட்டுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா, ஏ என்பவர் 75% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. இதே கான்செப்ட் தான். இதுலயே இன்னொரு மெத்தடையும் கொடுப்பாங்க. ஏ என்பவர் இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக 3/4 கொடுத்துருவாங்க. பின்னத்தில் கொடுத்துட்டு ஏ என்பவர் 3/4 பங்கு வேலை செய்து முடிக்க 30 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா டைரக்டா 30 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில், அதாவது 4/3 அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 10 வரும். 10 × 4 = 40. ஓகேங்களா. இது மட்டுமே தனியாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏ முழுவதும் ஒரு வேலை முடிக்கிறது 40 நாள் ஆகும். அதே மாதிரி பி அதே வேலையை தனியாக முடிக்கிறது 36 நாள் ஆகும். 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ இந்த 2 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கணும். என்ன இருக்குது, 40 இங்கே 36. ஸோ டேரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10 இங்கே 9. இதுக்கு மேலே எதுவும் காமனாக வகுக்கிற பேர் எதுவும் இல்லை. அப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 4 × 10 40. 40 × 9 = 360. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 360. அந்த 360 இந்த இடத்துல போட்டுருக்காங்க. எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இந்த 40 எத்தனை டைம் பிறகு 360 வரும், 9 டைம். அதே மாதிரி இந்த 36 எத்தனை டைம் பிறகு 360 வரும், 10 டைம். ஸோ இந்த 9 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்துனா 9 + 10 19. 19 வகுத்தல் மொத்த வேலை, 19 வகுத்தல் மொத்த வேலை 360. ஸோ ஆன்சர் வில் பி, ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 19, மொத்த வேலை 360. ஸோ இதை தான் கேட்குறாங்க. இதை தான் பின்னத்தில் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வில் பி 19 வகுத்தல் 360. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 3 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா சி வந்து அவங்க கூட ஜாயின் பண்றாரு. ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து மொத்தமா எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட சி ஜாயின் பண்றாரு. அப்போ மொத்தமா எத்தனை நாள் இந்த வேலை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க என்ன இருக்குது, 12, அடுத்தது 6, அடுத்தது 3. ஸோ இதில் 3லேயும் காமனாக வகுக்கூடிய ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணுமா, இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2, இங்கே 1, இங்கே 1. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் ஆகிற எண் எது இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக பெருக்கு 3 × 2 6, 6 × 2 12. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. அதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டுக்காங்க, 12. நெக்ஸ்ட் இந்த 12 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், ஒரு டைம். இந்த 6 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 2 டைம். இந்த 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 4 டைம். ஸோ இது இந்த 1 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவும் பிளஸ் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நாள் வேலை செய்யறாங்க.
ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 1 ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2, 2 ஆட் பண்ணா 3 வேலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளையில 3 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மொத்த வேலை 12. அப்போ 12ல 3 போச்சுன்னா மீதி 9. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வேலை இருக்குது. இந்த 9 வேலையும் 3 பேர் சேர்ந்து செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சா 1 + 2 + 4 7. அப்ப 9/7 அப்படியே கேன்சல் பண்ணா 1 7 மீதி என்ன இருக்கும் 2/7. மீதி இருக்கிற வேலையை 3 பேர் சேர்ந்து 1 2/7 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு நாள் செஞ்சிருக்காங்க. அதாவது ஏவும் பியும் ஒரு நாள் செஞ்சிருக்காங்க. அப்ப 1 + இங்க 1 2/7 ஈக்குவல் டு 2 2/7. மொத்தமா அந்த வேலை செய்து முடிக்கப்படும் நாட்கள் பார்த்தோம்னா 2 2/7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே பி தனியா செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா இந்த மாடல் தான் சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்லையும் எப்படி சால்வ் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செய்யறாங்க. அப்ப எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸோ ஏ எத்தனை நாள் சொல்றாங்க 3 நாள், பி எத்தனை நாள் சொல்றாங்க 6 நாள். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா 6. ஸோ 3 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 2. 6 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 1 டைம். ஸோ இந்த 2 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 1 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 + 1 3 வேலை செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 6 வேலை. ஸோ 6/3 அப்படியே கேன்சல் பண்ணுமா 2. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாட்கள் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாரு கேட்டாங்களா. டைரக்டா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க 3 பெருக்கல், அடுத்தது 6 வகுத்தல் 2 ஆட் பண்ணுங்க. 6 + 3 9. நெக்ஸ்ட் 9 3 கேன்சல் பண்ணா 3, 6 3 கேன்சல் பண்ணா 2. ஸோ அப்ப 2 பேரும் சேர்ந்து ஏ + பி 2 பேரும் சேர்ந்து 2 நாட்கள் இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா 48 நாட்கள் செஞ்சு முடிப்பாருன்னா, அதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 16 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா அதே வேலையை 48 நாள் செஞ்சு முடிப்பாருன்னா, பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா 16 பெருக்கல் 48 வகுத்தல் இந்த 2 வேலைக்கான டிஃபரன்ஸ் 48ல 16 போச்சுன்னா மீதி 32. நெக்ஸ்ட் 8ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 4. நெக்ஸ்ட் 48 4ஆல கேன்சல் பண்ணா 12. 12 2 ஈக்குவல் டு 24. ஸோ பி மட்டும் தனியாக அந்த வேலையை 24 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாள் செஞ்சு முடிப்பாங்க. எக்ஸ் மட்டும் தனியா 36 நாள் செஞ்சு முடிப்பாருன்னா, ஒய் மட்டும் தனியா அதே வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யறாரு, பி மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப 2 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கு. ஸோ ஒன்ஸ் போய் பார்க்காதீங்க, அதை பாத்துருங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 19 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. 6 நாள் மட்டும் வேலை செய்யறாங்க. ஸோ அப்ப மீதி எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 19 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. 6 நாள் வேலை செய்யறாங்க. 6 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப மீதி எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஏ எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க 11 நாள், பி 19 நாள், பி 19 நாள். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 209. ஸோ 209 11 எத்தனை டைம் இருக்குன்னா 209 வரும் 19 டைம். நெக்ஸ்ட் 19 எத்தனை டைம் இருக்குன்னா 209 வரும் 11 டைம். ஸோ இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 19 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 11 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்ப 2 ஆட் பண்ணுங்க. 19 + 11 = 30. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 30 வேலை செய்யறாங்க. மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்யறாங்க 6 நாள். அப்ப 6 × 30 = 180 வேலை.
மொத்த வேலை பாருங்க, மொத்த வேலை 209, மொத்த வேலை 209. அதுல 180 போயிருச்சுன்னா 180 போச்சுன்னா மீதி 29. ஸோ 29 வேலை பேலன்ஸ் இருக்கும். டோட்டல் வேலை 209. 209 வேலையில 29 வேலை பேலன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதி வேலையை ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க, அதாவது பின்னத்துல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பேலன்ஸ் எவ்வளவு வேலை இருக்கோ அந்த வேலை வகுத்துல டோட்டல் வேலையை போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் போடுறாங்க நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது ஏ ஒரு வேலையை தனியா 24 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5 நாள் ஒன்னா வேலை செய்யறாங்க. 5 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்ப பேலன்ஸ் வேலை எவ்வளவு இருக்கும் அந்த வேலையை பின்னத்துல கேட்கறாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமா அவங்களுக்கு கூலி பார்த்தோம்னா 94,842 ரூபாய் கிடைக்குது. இதுல பி சிஐ விட 2 மடங்கு அதிகமா வேலை செஞ்சிருக்காரு. ஏ பிஐ விட 3 மடங்கு அதிகமா வேலை செஞ்சிருக்காரு. அப்படின்னா ஏவுடைய பங்கு அந்த 94,842 ரூபாயில எவ்வளவு போடுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்கன்னா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமா அவங்களுக்கு 94,842 ரூபாய் அமௌண்ட் தராங்க. அதுல பி என்பவர் சிஐ விட 2 மடங்கு அதிகமாக வேலை செய்யறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ஒரு வேலை செஞ்சா பி 2 வேலை செய்வாரு. நெக்ஸ்ட் ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு அதிகமாக வேலை செய்யறாரு. 3 மடங்குனா அப்ப 2 × 3 = 6. ஏ பார்த்தோம்னா 6 வேலை செய்வாரு. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 6:2:1 ரேஷியோல பிரிச்சோம்னா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை ஏவோடைய அமௌண்ட் தான். அப்போ ஏவோடைய ரேஷியோ பார்த்தோம்னா 6 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல டோட்டல் ரேஷியோ 3 ஆட் பண்ணி போடணும். ஸோ 3 ஆட் பண்ணா 9 × டோட்டல் அமௌண்ட் 94,842. நெக்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. ஸோ அகைன் 3ஆல கேன்சல் பண்ணுமா இங்க 3 இங்க 1 6 18 1 3 4 12. 2 × 31,614 63,228. ஸோ ஏக்கு பார்த்தோம்னா இதுல இந்த டோட்டல் அமௌண்ட்ல 63,228 ரூபாய் போகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 25 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, 10 நாள் வேலை செய்யறாரு. பிறகு பி வந்து ஜாயின் பண்றாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டா ஃபர்ஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்குது 25, அடுத்தது 20. ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணலாம். ரெண்டுலையும் காமனா ஒரு கேன்சல் பண்ற மாதிரி வேல்யூ பாருங்க 5 இருக்குது. அப்ப 5ஆல கேன்சல் பண்ணுவோம், இங்க 5 இங்க 4. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 5 × 5 25, 25 × 4 = 100. ஸோ இதுல எல்சிஎம் பார்த்தோம்னா 100. அந்த 100 அப்படியே இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இதான் எல்சிஎம். சரிங்களா? நெக்ஸ்ட் 25 எத்தனை டைம் பெருக்கினா 100 வரும் 4 டைம். அதே மாதிரி 20 எத்தனை டைம் பெருக்கினா 100 வரும் 5 டைம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை 100 வேலை. மொத்த வேலை 100 வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ வந்து 10 நாள் வேலை செய்யறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு 4 வேலை. அப்ப 4 × 10 = 40 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஸோ 100 வேலையில 100 வேலை மொத்தம். அதுல 40 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 60 வேலை இருக்கும். மீதி 60 வேலை இருக்கும். இந்த 60 வேலையை 2 பேர் சேர்ந்து, அப்ப ஏ பிளஸ் பி 4 + 5 9, 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப அப்படியே கேன்சல் பண்ணுமா 6 × 54 மீதி 6/9 இருக்கும். கேன்சல் பண்ணா 6 2/3. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 2/3 ரேஷியோல முடிச்சிருப்பாங்க. ப்ரீவியஸா ஏ மட்டும் தனியா ஒரு 10 நாள் செஞ்சிருக்காரு. அப்ப இங்க ஒரு 10 ஆட் பண்ணும். அப்ப ஆட் பண்ணா 16 2/3. அப்ப 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க 16 2/3 நாட்கள் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா பார்த்தது முழு வேலைன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க மீதி வேலை சொல்றாங்க. அந்த சம் முழு வேலை, இது மீதி வேலை. அதாவது ஒருவர் 5/8 பங்கு வேலையை செய்து முடிக்க 10 நாட்கள் ஆகும் எனில் மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்பவுமே நம்ம ஒரு வேலைன்னு வச்சுக்கணும். 1 மைனஸ் இந்த பங்கு கொடுத்தாங்களா 1 மைனஸ் இந்த பங்கு என்ன சொல்லிருக்காங்க 5/8. 1 × 8 8, 8ல 5 போச்சுன்னா 3/8. 3/8 3/8 இந்த வேல்யூ அப்படியே ரிவேர்ஸ்ல 8/5 எத்தனை நாளோ அத்தனை நாள் 10. நெக்ஸ்ட் 8 கிட்ட அப்படியே கேன்சல் ஆயிரும். 10 5ஆல கேன்சல் பண்ணா 2 2 × 3 = 6. அப்ப மீதி வேலையை செய்து முடிக்க 6 நாட்கள் ஆகும். ஸோ கொடுக்குற கொஸ்டின்ல மீதின்னு சொல்றாங்களா இல்ல முழு வேலைன்னு சொல்றாங்களா நல்லா கவனிச்சுக்காங்க.
இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 7 வகுத்தல் 12 பங்கு வேலையை செய்து முடிக்க 21 நாட்கள் ஆகும் எனில் மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நாட்கள் மற்றும் வேலையில இந்த சம் ரீசெண்டா நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறாங்க. அதுக்கு மொத்தமா 1920 ரூபா அமௌண்ட் தராங்க. மொத்தமா அவங்களுக்கு சேர்த்து 3 பேருக்கு சேர்த்து 1920 ரூபா அமௌண்ட் தராங்க. அதுல ஏ 4 நாள் வேலை செய்யறாரு, பி 6 நாள் வேலை செய்யறாரு, சி 7 நாள் வேலை செய்யறாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா 6:5:6 ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். அதுல சிக்கு என்ன பங்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா என்ன இருக்குது, 4 இன்ட்டு, அதாவது ஏக்கான நாட்களும் ஏக்கான ரேஷியோவும், ஏக்கான நாட்கள் பார்த்தோம்னா 4, ரேஷியோ 6. அதே மாதிரி இங்க பிக்கான நாட்களும் பிக்கான ரேஷியோ 6 இன்ட்டு 5. அதே மாதிரி சிக்கான நாட்களும் சிக்கான ரேஷியோ 7 இன்ட்டு 6. ஸோ 3லையும் காமனாக பாருங்க என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 4:5:7. ஸோ கொடுத்துருக்குற இந்த அமௌண்ட்டை 4:5:7 ரேஷியோ பிடிச்சோம்னா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சி மட்டும்தான். அப்போ சிக்கான ரேஷியோ 7 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல 3 ரேஷியோ எத்தனை இருக்குதோ சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, ஆட் பண்ணி வகுத்தல போட்டுக்கணும். ஆட் பண்ணோமா 16 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு 1920 ரூபா. நெக்ஸ்ட் 192 14 கேன்சல் பண்ணுமா 12, இங்க ஒரு 0 இருக்குது. 7 இன்ட்டு 120 840 ரூபா. சிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 840 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 18 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஏ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, 6 நாள் அந்த வேலையை செய்யறாரு. அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்றாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. பி அதே வேலையை தனியா செஞ்சா 18 நாள்ல செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் பி வந்து ஜாயின் பண்றாரு. அப்போ மொத்தமா எத்தனை நாளில் அந்த வேலை செய்து முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தப்ப இங்க என்ன இருக்குது, 30 18. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம், 15 இங்க 9. அகைன் பார்த்தோம்னா 3ஆல கேன்சல் பண்ணலாம், இங்க 5 இங்க 3. ஸோ இதுக்கு மேலே காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 5 30, 30 இன்ட்டு 3 90. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 90. ஸோ இங்க எல்சிஎம் என்ன வருதோ அதை எடுத்து இந்த இடத்துல போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 30 எத்தனை டைம் இருக்குன்னா 90 வரும், 3 டைம். 18 எத்தனை டைம் இருக்குன்னா 90 வரும், 5 டைம். ஸோ அப்போ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாருன்னா ஏ அப்படிங்கிற வேலை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அப்போ 6 நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு, 6 இன்ட்டு 3 = 18 வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ மொத்த வேலை பாருங்க, மொத்த வேலை 90 மைனஸ் 18 72. ஸோ மீதி பார்த்தோம்னா 72 வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பி ஜாயின் பண்றாரு. ஸோ பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 3, 2 ஆட் பண்ணுங்க 8. ஸோ அப்போ 72 வகுத்தல் 8 அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 9 8 72. ஸோ அப்போ இவங்க மட்டும் 2 பேரும் சேர்ந்து 9 நாள் வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க ஏ ஒரு 6 நாள் வேலை செஞ்சுக்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டலா எத்தனை நாள் அந்த வேலை செஞ்சு முடிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பிளஸ் அந்த 6 ஆட் பண்ணோமா 15 நாள் அந்த வேலை டோட்டலா மொத்தமாக அந்த வேலை செய்து முடிக்கப்படும். நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, மொத்தமா நம்ம 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ 3 மெத்தடையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியே 24 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி என்பவர் தனியே 30 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தடு இந்த 3க்கும் காமனா என்ன இருக்குது, 20, அடுத்தது 24, அடுத்தது 30. இதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணணுமா, இங்க 10 இங்க 12 இங்க 15. அடுத்தது 2ஆல கேன்சல் பண்ணலாம், 5 6 இங்க 15. அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணலாம், 3ஆல கேன்சல் பண்ணா 5 இங்க 2 இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாம், 5ஆல கேன்சல் பண்ணா 1 2 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ அப்படியே பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 3 12, 12 × 5 60, 60 × 2 120. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 120. எல்சிஎம்
120. ஃபர்ஸ்ட் ஏக்கான நாட்கள் எடுத்துங்க. ஏக்கான நாட்கள் 20. ஸோ இங்க எல்சிஎம் 120. இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 6 டைம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி பிக்கான நாட்கள் 24. 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 5 டைம். நெக்ஸ்ட் சிக்கான நாட்கள் 30. 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 4 டைம். அதாவது இந்த 6 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது 3 ஆட் பண்ணுங்க. 6 + 5 + 4 = 15. மொத்தமா 15. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 120. அப்போ 120 / 15 கேன்சல் பண்ணோமா = 8. ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ஏபிசி அப்படியே பிரிக்காங்க. 20 × 24 × 30 வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பெருக்கணும். அப்போ 20 × 24 20 × 24 பிளஸ் பியும் சியும் பெருக்கணும். பியும் சியும் அப்போ 24 × 30 இன்ட்டு சியும் ஏயும் பெருக்கணும். சியும் ஏவையும் அப்போ 30 × 20. நெக்ஸ்ட் 20 × 24 × 30 வகுத்தல். ஸோ பெருக்கணுமா? பெருக்குங்க. 20 × 24 480 பிளஸ் 24 × 30 720 பிளஸ் இங்கே 30 × 20 600. நெக்ஸ்ட் = 20 × 24 × 30 வகுத்தல். இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 480 பிளஸ் 720 பிளஸ் 600 1800. ஸோ 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணால் 6, 24 6ஆல் கேன்சல் பண்ணால் 4. 4 × 2 = 8 நாள். இப்போ 3 பேர் சேர்ந்து 8 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூணாவது மெத்தட். ஸோ உங்க ஏக்கான நாள் என்ன சொல்லியிருக்காங்க? 20, பிக்கான நாள் 24, சிக்கான நாள் 30. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ முன்னாடி எல்சிஎம் என்ன எடுத்தோம்? 120. 3க்கு எல்சிஎம் எடுத்தா 120. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அப்ளை பண்ண முடியல, எல்சிஎம் எடுத்த முடியும். அதே ட்ரிக் தான். அதை எடுத்து எல்சிஎம் எடுத்துட்டு இங்க போட்டுருக்காங்க. எல்சிஎம் எடுத்து இந்த இடத்துல போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் 20 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 6 டைம். 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 5 டைம். 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 4 டைம். ஸோ இது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ 3 ஆட் பண்ணா 6 + 5 + 4 = 15. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 15. மொத்த வேலை 120. அப்போ 120 / 15 கேன்சல் பண்ணிக்கலாம் = 8. ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இதுக்கும் சேம் ஆன்சர் வருது. ஸோ இதில் 3யுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 8 நாளில் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 10 நாளில் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 20 நாளில் செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் அதே மாதிரி 3 மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை பி என்பவர் தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை சி என்பவர் தனியே 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 8, அடுத்தது 10, அடுத்தது 20. ஸோ இந்த 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்க சின்ன வேல்யூ கேன்சல் பண்ண முடியாது பாருங்க. 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணா இங்க எத்தனை? 4 × 2 8. அதே மாதிரி இங்க 5, அதே மாதிரி இங்க 10. அகைன் மீண்டும் 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோமா இங்க 2, இங்க பண்ண முடியாது. பண்ண முடியல அப்படியே அந்த வேல்யூ போட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இங்க 10 இருக்குது. 10 2ஆல் கேன்சல் பண்ணா 5. ஸோ அடுத்தது பாருங்க 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணா இங்க 2 1 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்ப அப்படியே பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 5 20, 20 × 2 40. ஸோ எல்சிஎம் இதோட எல்சிஎம் = 40. ஸோ இந்த எல்சிஎம் என்ன வருதோ அதை நம்ம மொத்த வேலையை வச்சுக்கணும். டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கணும். சரிங்களா? மொத்த வேலைன்னு வச்சுக்கணும். அடுத்தது என்ன இருக்குது? 8 இருக்குது. அது ஏக்கான நாட்கள் 8 இருக்குது. 8 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும் பாருங்க? 5 டைம். நெக்ஸ்ட் பிக்கான நாட்கள் 10. 10 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும்? 4 டைம். அதே மாதிரி சிக்கான நாட்கள் 20. 20 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும்? 2 டைம். அதாவது இது பாருங்க, இந்த 8 அப்படிங்கிறது 8 நாள் இங்க வேலை செய்யறாங்க. இந்த 5 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இங்க செய்யக்கூடிய வேலை, அதுதான் எங்களுடைய எஃபிஷியன்சி. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 10 நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. அதே மாதிரி சி அப்படிங்கிறது 20 நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. அதாவது இந்த 5 4 2ங்கிறது இங்க செய்யக்கூடிய வேலை, ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்தமா ஆட் பண்ணுங்க. 5 + 4 + 2 = 11. அப்போ
3 பேர், அதாவது ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்றாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்றாரு, சி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்றாரு. 3ஐயும் ஆட் பண்ணா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்றாங்க. மொத்த வேலை 40 வேலை. அப்ப 40 வகுத்தல் 11 அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 3 3 11 33, மீதி 7 வகுத்தல் 11 வரும். அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 7 வகுத்தல் 11 நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னும் 2 மெத்தட்ல போடலாம். நீங்க இப்பதான் டைம் அண்ட் ஒர்க் புதுசா பாக்குறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இந்த மெத்தட் லேர்ன் பண்ணிட்டு நாம ப்ரீவியஸா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை போய் ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல எப்படி குயிக்கா எப்படி சால்வ் பண்றத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்களே இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 10 நாள் செய்வார். பி அதே வேலையை தனியாக செஞ்சால் 15 நாள் செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் செய்வார் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா 10 × 15 வகுத்தல் 2 ஆட் பண்ணி 25. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 5. நெக்ஸ்ட் 15 5ஆல கேன்சல் பண்ணால் 3. 2 × 3 = 6. இப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை 6 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 12 நாள் செய்வார். அதே ஒய் தனியாக செஞ்சால் 24 நாள் செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியே 18 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, 3 நாள் அந்த வேலையை செய்யறாரு. பிறகு பி வந்து அவர் கூட ஜாயின் பண்றாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. அப்போ மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள்ல செய்து முடிக்கப்படும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் 18 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் வேலை செய்யறாரு. அப்புறம் பி வந்து ஜாயின் பண்றாரு. மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் செஞ்சு முடிக்கப்படும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 36. ஸோ 12 எத்தனை டைம் இருக்குன்னா 36 வரும், 3 டைம். அதே 18 எத்தனை டைம் இருக்குன்னா 36 வரும், 2 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை 36 வேலை. ஸோ ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, 3 நாள் வேலை செய்யறாரு. எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 3 நாள் வேலை செய்யறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 3 வேலை. 3 × 3 = 9 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஸோ மொத்த வேலை 36. 36 மைனஸ் ஏ மட்டும் தனியா 3 நாள் செஞ்ச வேலை 9. ஸோ 36ல 9 போச்சுன்னா மீதி 27. ஸோ மீதி பார்த்தோம்னா 27 வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைக்கு தான் பி வந்து ஜாயின் பண்றாரு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. 2 ஆட் பண்ணா 5 வேலை. ஸோ அப்ப மீதி இருக்கிற வேலை 27. 27 வகுத்தல் 5. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 5.4 வரும். ஸோ பாருங்க, ஆல்ரெடி ஏ மட்டும் தனியா ஒரு 3 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப 5.4 + 3 = 8.4 டேஸ்ல டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பர். ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து அதே வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பவர்களில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பர். அதே வேலை ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து 12 நாட்கள் செய்து முடிப்பர். இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து அதே வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டா டைரக்டா அந்த 3 வேலைக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 3 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 5 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 4 டைம். அந்த 3 அப்படிங்கிறது எக்ஸும் ஒய் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது இந்த 5 அப்படிங்கிறது ஒய்யும் இஜெட்டும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது இஜெட்டும் எக்ஸும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 3 + 5 + 4 = 12. ஸோ 12 இங்க என்ன வேல்யூ? 12 2ஆல வகுக்கணும். ஏன்னா இங்க பாருங்க 2 எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி 2 ஒய் இருக்குது, 2 இஜெட் இருக்குது. ஸோ அதனால நம்ம 2ஆல வகுத்தோமா C = 6. ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6, மொத்த வேலை 60. ஸோ அப்போ 60 வகுத்தல் 6 கேன்சல் பண்ணா 10 நாள். மூவரும் இணைந்து அந்த வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பார். பி அண்ட் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்கள் செய்து முடிப்பார்.
சி அண்ட் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பீர்கள். மூவரும் ஒன்றாக சேர்ந்து பாதி வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பீர்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து பாதி வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஸோ ஏ பிளஸ் பி எத்தனை நாள் சொல்றாங்க, 40 நாள். பி பிளஸ் சி 60 நாள். சி பிளஸ் ஏ 30 நாள். ஸோ மூணுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன இருக்குது, 40, 60, 30. ஸோ டேரெக்டாகவே பாருங்க 0 0 இருக்குது. டேரெக்டாக நம்ம 10ஆல் கேன்சல் பண்ணலாம். 10ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே 6, இங்கே 3. ஸோ அகைன் பார்த்தோம்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 3, இங்கே 3. ஸோ அகைன் பார்த்தோம்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 2, 1, 1. ஸோ இப்போ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இது இல்லை. அப்போ 10 × 2 20, 20 × 3 60, 60 × 2 120. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 120. ஸோ அந்த 120 கொண்டாந்து இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. ஸோ இதான் அதோடைய எல்சிஎம். ஸோ இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே குயிக்காக நம்ம எல்சிஎம் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 40 இருக்குது. 40 எத்தனை டைம் 120 வரும், 3 டைம். அதே மாதிரி இங்கே 60 இருக்குது. 60 எத்தனை டைம் 120 வரும், 2 டைம். அதே மாதிரி இங்கே 30 இருக்குது. 30 எத்தனை டைம் 120 வரும், 4 டைம். இந்த 3 அப்படிங்கிறது ஏவும் பியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 2 அப்படிங்கிறது பியும் சியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 4 அப்படிங்கிறது சி ஏவும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 3 + 2 5, 5 + 4 9. ஸோ 9 வகுத்தல் எப்பவுமே இதை அப்படி கூட்டி, இந்த 3 பேர்னு சொன்னாவே இதை அப்படியே கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா, இங்க பாருங்க இங்க 2 இடத்துல ஏ இருக்குது. அதே மாதிரி 2 இடத்துல பி இருக்குது. 2 இடத்துல சி இருக்குது. அப்ப 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுத்தோமா 4.5ன்னு வரும். 4.5ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டைரக்டா 9 வகுத்தல் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த வேல்யூ எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்ல எங்கேயும் சால்வ் பண்ணும்போது டைரக்டா இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து பாதி வேலை அப்படிங்கிறாங்க. மொத்த வேலை பாருங்க 120. அப்ப 120 வகுத்தல் பாதினா வகுத்தல் 2. ஸோ வகுத்தல் டைரக்டா இந்த 9 வகுத்தல் 2. ஸோ இந்த 2க்கு 2 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ டைரக்டா 120 வகுத்தல் 9. 3ஆல் கேன்சல் பண்ணா 40 வகுத்தல் 3. ஸோ பாதி வேலையை 40 வகுத்தல் 3 நாளையில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் போகலாம். இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை பி மற்றும் சி இருவரும் இணைந்து 30 நாட்கள் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து 24 நாட்கள் செய்து முடிப்பார்கள் என ஏ மற்றும் பி மற்றும் சி தனித்தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பாங்க. அதே வேலையை பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்தா 30 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை சி மற்றும் ஏ 2 பேரும் சேர்ந்தா 24 நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னா, தனித்தனியா அதாவது ஏ தனியாக செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு, அதே மாதிரி பி தனியா செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு, அதே மாதிரி சி தனியா செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பிளஸ் பி, அதாவது ஏ பிளஸ் பி எத்தனை நாள் 40, பி பிளஸ் சி 30, சி பிளஸ் ஏ 24. இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எத்தனை வருது, 120 வருது. ஸோ 40 எத்தனை டைம் பிறகு 120 வரும், 3 டைம். 30 எத்தனை டைம் பிறகு 120 வரும், 4 டைம். 24 எத்தனை டைம் பிறகு 120 வரும், 5 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது சி ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நெக்ஸ்ட் இந்த 3 வேல்யூ அப்படி கூட்டுங்க. 3 + 4 + 5 கூட்டணுமா 12 வருது. இந்த 12 இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை காமனா 2ஆல் வகுக்கணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா, ஸோ இங்க பாருங்க 2 ஏ இருக்காங்க, அதே மாதிரி 2 பி இருக்காங்க, 2 சி இருக்காங்க. ஸோ அப்போ 2 டைம் இந்த வேல்யூலாம் கால்குலேட் பண்ணதுனால 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுத்துமா 6. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 6. இது ஒரு டைம் அண்ட் ஒர்க்ல இது தனியாகவே ஒரு கேட்பாங்க. எப்படின்னா ஏ பிளஸ் பி 40 நாள், பி பிளஸ் பி 30 நாள், சி பிளஸ் சி 24 நாள் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடியுமா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இந்த மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். இது நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது நிறைய இடத்துல இந்த மாடல் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஏ தனியா பி தனியா சி தனியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏக்கு அதாவது இது வந்து 3 பேர் சேர்ந்து, இதுல 3 பேர் சேர்ந்து இருக்காங்க, 3 பேர் சேர்ந்து 6 வேலை செய்யறாங்க. ஸோ ஏக்கு வேணும்னா பியும் சியும் மைனஸ் பண்ணா ஏக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ பி சிக்கான வேல்யூ ஒரு நாள் வேலை பாருங்க 4, பிக்கு சிக்கு ஒரு நாள் வேலை 4. ஸோ அப்போ 6ல் 4 போச்சுன்னா மீதி 2. ஸோ ஏ பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார். மொத்த வேலை பாருங்க 120. அப்போ 120 வகுத்தல் 2 =
60. ஸோ இது ஏ ஒரு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி தான் பிக்கு தெரியும்னா ஏவையும் சி மைனஸ் பண்ணும். ஸோ ஏ சி அப்படிங்கிறது பாருங்க 5. ஸோ அப்போ 6ல் 5 போச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 1, மொத்த வேலை 120. அப்போ 120 வகுத்தல் 1 ஈக்குவல் டு 120 நாள். பி மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை 120 நாள் செஞ்சு முடிப்பாரு. நெக்ஸ்ட் சிக்கான வேல்யூ தெரிஞ்சுக்க. சி இஸ் ஈக்குவல் டு மொத்த வேல்யூ 6. 6ல் ஏவையும் பி மைனஸ் பண்ணும். ஸோ ஏ பிக்கான வேல்யூ பாருங்க 3. அப்போ 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. இது வந்து சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை 120. அப்போ 120 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 40. ஸோ சி தனியாக செஞ்சாருன்னா அந்த வேலையை 40 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ அப்போ 60, 120, 40. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த 2 கொஸ்டினும் ரீசனாக நடந்த எஸ்எஸ் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 ஆட்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் 6 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரெக்டாக 4 × 12 வகுத்தல் 6. ஸோ இங்கே 12 6 கேன்சல் பண்ணால் 2 × 4 ஈக்குவல் டு 8. 6 ஆட்கள் அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும் 4 ஆட்கள் ஒரு வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்கன்னா 8 ஆட்கள் எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ டைரெக்டாக 4 × 8 வகுத்தல் 8. 8 8 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஒர்க்கில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் 3/7 பங்கு வேலையை செய்து முடிக்க 6 நாட்கள் ஆகும் எனில் மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க. இதே கொஸ்டின்ல இன்னொரு மெத்தட் கேட்பாங்க. அதாவது ஒருவர் 3/7 பங்கு வேலை செய்து முடிக்க 6 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் சால்வ் பண்ணலாம். இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இந்த மீதின்னு சொன்னாவே 1 காமனா 1 மைனஸ் ஃப்ராக்ஷன் 1 மைனஸ் 3/7. 1 × 7 7. 7ல் 3 போச்சுன்னா 4/7. 4/7 இன்ட்டு இதே ஃப்ராக்ஷன் ரிவேர்ஸில் 7/3 இன்ட்டு எத்தனை நாள் அத்தனை நாள் 6. நெக்ஸ்ட் 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். 6 3 கேன்சல் பண்ணால் 2. 2 × 4 ஈக்குவல் டு 8. ஸோ மீதி வேலை 8 நாளில் கம்ப்ளீட் ஆகும். இதே கொஸ்டின்ல முழு வேலைன்னு சொன்னாங்களா? இங்கே எத்தனை நாள் கொடுத்தா அத்தனை நாள். 6 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே ரிவேர்ஸில் 7/3 கேன்சல் பண்ணால் 2. 6 3 கேன்சல் பண்ணால் 2. 2 × 7 ஈக்குவல் டு 14. முழு வேலை செய்து முடிக்க 14 நாள் ஆகும். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 3500 சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு சியும் கூட்டிக்கிறாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அந்த 3500 சிக்கு எவ்வளவு பங்கு போகணும்னு கேட்குறாங்க. தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி ஒரு வேலையை தனியாக செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 3500 சம்பளம். ஆனா சியை கூட கூட்டிட்டு அந்த வேலையை மொத்தமா 6 நாளைக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3500 சிக்கு எவ்வளவு பங்கு போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 இருக்குது. 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 5 டைம். நெக்ஸ்ட் இங்கே 15 இருக்குது. 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 4 டைம். இங்கே 6 இருக்குது. 6 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 10. ஸோ இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து, அதாவது ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ இந்த 10ல இருந்து ஏவையும் பிக்கான வேலையை மைனஸ் பண்ணுமா? 5 + 4 9. ஸோ 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. ஸோ இது வந்து சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சி மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாரு. பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாரு. சி ஒரு நாளைக்கு 1 வேலை செய்கிறாரு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 5:4:1 ரேஷியோவில் பிடிச்சோமா யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சியோடைய அமௌண்ட் மட்டும் தான். அப்போ சிக்கான ரேஷியோ 1 வகுத்தல் இந்த மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்க 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 3500. ஸோ இங்கே ஒரு ஜீரோ அப்படி கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 350. ஸோ சிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 350 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக்காக அந்த சம சால்வ் பண்ணிடலாம். அது ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு மொத்தமாக 1920 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாள் செய்வார். பி 6 நாள் செய்வார். சி தனியாக செஞ்சால் 7 நாள் செய்வார். ஸோ அந்த ஊதியத்துக்கான விகிதம் பார்த்தோம்னா 6:5:6. ஸோ அப்போ அதில் சியோடைய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டினில் ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்கும் மொத்தமாக 1920 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏ அந்த வேலையை தனியாக செஞ்சால் 4 நாள் செய்வார். பி தனியாக செஞ்சால் 6 நாள் செய்வார். சி தனியாக செஞ்சால் 7 நாள் செய்வார். ஸோ அந்த ஊதியத்தை தனித்தனியாக செய்கிறாங்க. அந்த ஊதியத்தை 6:5:6 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இதில் சிக்கு என்ன போகணும்னு கேட்குறாங்க. சிக்கு என்ன அமௌண்ட் போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரெக்டாக இதை அப்படியே பெருக்குங்க. 4 × 6, அதாவது நாட்களையும் ஊதியத்தையும் பெருக்கணும். அதேமாதிரி இங்கே 6 × 5, அதேமாதிரி இங்கே
7 இன்ட்டு 6. ஸோ மூணுலேயும் பாருங்கள் காமனாக 6 இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4:5:7. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை 4:5:7 ரேஷியோ பிடிச்சோமா யாருக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சி மட்டும்தான். அப்போ சிக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 7 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ. டோட்டல் 3 ரேஷியோ ஆட் பண்ணுங்க. 4 + 5 9, 9 + 7 16 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1920. ஸோ 1920 16 கேன்சல் பண்ணோமா 12, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 7 × 120 840 ரூபா. ஸோ சிக்கு எவ்வளோ போகணும்? 840 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இதுலேயே ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் பண்ணு கேட்டிருந்தாங்களா? ஸோ ஏக்கான ரேஷியோ 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும் இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1920. பிக்கான அமௌண்ட் எவ்வளோ போகணும்னு கேட்டாங்களா? பிக்கான ரேஷியோ 5 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த ஒரு சமம் வச்சு இந்த மெத்தடில் எப்படி சம்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.